27 வருடங்களை கழித்து ஐசிசி கோப்பையை வென்றது சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டுள்ளார் டெம்போ பவுமா. டெம்போ பவுமா யாருன்னு கேட்டா சவுத் ஆப்பிரிக்காவோட பிக்கெஸ்ட் கேப்டன். அதாவது அவர் என்னதான் பண்ணாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு இருக்கும், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா அதாவது எத்தனை ஃபைனல்ஸ், எத்தனை செமிஃபைனல்ஸ், எத்தனை குவார்டர் ஃபைனல்ஸ் வருவாங்க, தோப்பாங்க, வெளியே போவாங்க, வருவாங்க, தோப்பாங்க, வெளியே போவாங்க. ஆனால் அவங்க இன்னைக்கு WTC ஃபைனல் கப்பை வாங்கி நாங்களும் நாட் ஜோக்கர்ஸ் எனிமோர், வி ஆர் சாம்பியன்ஸ் அப்படின்னு டெம்போ பவுமா சவுத் ஆப்பிரிக்கா டீம் எல்லாரும் சொல்றத பார்த்தா மனசுக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்குங்க. அதாவது ஒரு டீம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் கப்படிக்காம இருக்கலாம். அதாவது 27 இயர்ஸ் கப்படிக்காம டீம் வளம் வருவத அந்த ஃபேன்ஸ் ஆகட்டும், கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே மனசு உடைஞ்சு போய் இருப்பாங்க. ஸோ அந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த டெம்போ பவுமாக்கு கிரேட் சல்யூட். அதாவது இவர் டெஸ்ட் கேப்டன்சி பண்ணதுலயே வரலாறு என்னன்னா, இவர் தோத்ததே கிடையாதா எந்த ஒரு மேட்சும். கிட்டத்தட்ட 10 டெஸ்ட் மேட்ச் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 9 வின்னு 1 டிரா வேற, அதுல இந்த ஃபைனல் இன்க்ளூடு. இந்த ஃபைனல் வின் பண்ணது காரணம் யாருன்னு பார்த்தா ஏடன் மார்க்ரம் அண்ட் டெம்போ பவுமா. ஒரு எண்டில் ஏடன் மார்க்ரம் வேற மாதிரி பேட்டிங் ஆடினாலும் அவருக்கு உறுதுணையா நின்ற டெம்போ பவுமா ஒரு கேப்டன்சி நாக்கு என்னன்னு அவரும் காமிச்சிட்டாரு, ஒரு வைஸ் கேப்டன் இன்னிங்ஸ் என்னன்னு ஏடன் மார்க்ரம் காமிச்சாரு. ஏடன் மார்க்ரம் அண்டர்-19 கேப்டனா இருந்து கப்பை வாங்கி கொடுத்தாரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அதுக்கப்புறமா டெம்போ பவுமாவுக்கு உறுதுணையா இருந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணதுக்கு முக்கிய காரணமே நம்ம ஏடன் மார்க்ரம் தான். 136 ரன்ஸ் அடிச்சு சவுத் ஆப்பிரிக்காவை வெல்ல வச்சு ஆஸ்திரேலியாவை பின்னுக்கு தள்ள வச்சு இங்க நான் வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஏடன் மார்க்ரம் பண்ணது ரொம்ப கிரேட்ஃபுல் எவர். அந்த மாதிரி சம்பவம் வேற மாதிரி காலங்காலமா பேசப்படும் ஏடன் மார்க்ரம் ஆடின சம்பவத்தை. இதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தொடர்ந்து கப் அடிக்குமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும். இதுல என்ன ஒரு கூத்துனா, பேட் கமின்ஸ் சப்போர்ட்டிங் யாருமே இல்லை, ஒன்லி ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் மட்டும்தான். கிரிக்கெட் ஃபேன்ஸா இருந்தாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சப்போர்ட் ஃபார் எவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான். அதாவது டீம் சப்போர்ட்டிங் சவுத் ஆப்பிரிக்கா. அதாவது கிரிக்கெட் அயர்லாந்து பண்றாங்க, இந்தியா பண்றாங்க, இங்கிலாந்து, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா. அதாவது டீம் சப்போர்ட்டிங் ஆஸ்திரேலியா மட்டும்தான். ஏன்னா லாட் ஆஃப் டிராபி ஐசிசி கோப்பைகளை வென்ற ஒரே அணினா நம்ம ஆஸ்திரேலியா தான். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா வெல்லாத அணினா சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ டெம்போ பவுமா தலைமையில ஒரு அண்டர் கேப்டன்சியில ஒரு கப் அடிச்சது வெரி பிக்கெஸ்ட் கிரேட்ஃபுல் எவர். இருந்தாலும் இதே கண்டினியூ ஆகணும். டெம்போ பவுமா 35 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க ரிட்டையர் ஆகக்கூடாது, இன்னும் 2-3 வருஷம் ஆடணும் எல்லாத்தோட எதிர்பார்ப்பு. பட் இருந்தாலும் உங்களோட டிசிஷனை ஏத்துக்க முடியாது. உங்களோட டிசிஷன் என்ன, ஹோப் அப்படிம்பீங்க. சரி பார்க்கலாம் என்னதான் சொல்ல வரீங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு டெம்போ பவுமா தலைமையில சவுத் ஆப்பிரிக்கா கப்பு வாங்கினது வேற லெவல் என்று குறிக்கப்படுகிறது. இதே மாதிரி இந்த பிளேயர்ஸை வச்சு காலங்காலமாக கப்பு அடிக்கணும். இனியும் அடுத்த ஒரு 25 இயர்ஸுக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் ரொம்ப டஃப் கொடுப்பாங்கன்னு தோணுது. கிரேட் அச்சீவ்மெண்ட், வி ஆர் சாம்பியன்ஸ் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி டெம்போ பவுமா அந்த லிஃப்ட் டிராஃபி, அந்த டிராஃபியை வாங்கும்போது பவுமா மனசு இருக்கே அடே அப்பா என்னம்மா ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி தான் இருக்கணும் சவுத் ஆப்பிரிக்கா. ஏபிடி வில்லியர்ஸ், கிரேம் ஸ்மித், ராபின் பீட்டர்சன், ஜேபி டொமினிக் எல்லாம் வந்துட்டாங்கப்பா கப்பை அடிச்சே ஆகணுன்ட்டு. ஏபி வேற மாதிரிப்பா. சவுத் ஆப்பிரிக்கா கப்பு வாங்குறத நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.